friends, welcome to Thirumagal Samayal. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்தறலாம். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூஞ்சொலுகலான். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, யார் ஒருவர் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறாங்களோ அவங்களே அந்தனர் ஆவாங்க. அந்தனர் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னா இதோட பொருள். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னு, பருப்பு உருண்டை குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கலர்ஃபுல்லான டேஸ்டான ஃபுட்டு தான் இது. நம்ம உடம்புக்கு பருப்பு எவ்வளோ சேருதோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புல ப்ரோட்டீன் கண்டனும் சேரும். சரிங்களா? ஸோ எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, டேஸ்டியாக சாப்பிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடலை பருப்பு 2 hours நல்ல தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 இப்படி சின்னதாக நறுக்கிக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நீளமாக நறுக்கிக்கலாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 4 எடுத்துக்கலாம், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு 6-7 துண்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 இப்படி சின்னதாக நறுக்கிக்கலாம். காயப்பொடி 1/2 டீஸ்பூன், நெல்லிக்காய் அளவு புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி 1 இப்படி சின்னதாக நறுக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கொத்தமல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இப்படி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை போட்டுக்கலாம். இது கூடவே சோம்பு, காயப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சம் பொடிச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த அளவு பொடிச்சப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பை போட்டுக்கலாம். அதில் இதை நம்ம தண்ணி விடாமல் திருன்னு அரைக்கணும். மை போல் அரைக்க வேண்டாம், தண்ணி விடக்கூடாது. இப்போ கடலை பருப்பு இந்த சைஸில் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதே மிக்சியில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துண்டை போட்டிருக்கேன். அது கூடவே சோம்பு, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சதில் பாதி சோம்பு போட்டு கடலை பருப்பு கூட அரைச்சிருக்கேன். இதில் பாதி சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காவை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இது அவ்வளோத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வதங்கின பிறகு நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவு வதங்கின அப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இது அவ்வளோத்தையும் நல்லா வதக்கும் போது கூடவே புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம மிக்ஸி அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை வேணால் இது கூட ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போ லைட்டாக கொதி வந்துச்சு.
இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்போட ஒரு சின்ன உருண்டையை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போட்டுருங்க. இப்போ இதை கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ வந்து குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருக்கும் உங்களுக்கு. குழம்பு கொதிக்கிற இந்த டைமில் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, அது கூட வெங்காயம் போட்டுக்கலாம், கூடவே நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க, தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த உருண்டை வந்து ரொம்ப ஹார்டாக பிடிக்கக்கூடாது, லைட்டாக அப்படி ஷேப் வர மாதிரி பிடிச்சி வச்சா போதும். இது வந்து நம்ம குழம்புல அப்படியே தான் கொதிக்க விட போகிறோம். இதை வந்து வேக வச்சும் ஆவியில் வேக வச்சும் போடலாம், ஆனால் வந்து அந்த உருண்டைக்குள்ளே குழம்பு டேஸ்ட் இறங்காது, அதனால நம்ம அப்படியே தான் போட போகிறோம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இது கூட ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையை போட்டுக்கலாம். உருண்டை போடும்போது அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுருங்க, ஹையில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் போட்டுருங்க. கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. இப்படி போட்டுட்டு ஒரு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த குழம்பை வந்து அதுக்கு மேலே லைட்டாக ஊற்றி விட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு திரும்ப மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்படி அந்த பேனை வந்து அப்படி கறக்கிக்கலாம். கரண்டி போட வேண்டாம், இந்த மாதிரி ஆட்டி விட்டு கறக்கி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி மூடி வச்சு கொதிக்க விடுங்க. சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை, ஸோ அது நல்லா வேகட்டும், அதுக்காக தான். இப்போது 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம், எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான மணமான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, டேஸ்டியாக சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.